தல அஜித் சாரோட நடிப்புல விஸ்வாசம் படம் பொங்கல் விருந்தாக திரைக்கு வந்தது. இந்த படம் தமிழ் சினிமா வரலாற்றுல அதிக லாபம் கொடுத்த படமாகவும் அமைஞ்சது. அப்படி இருக்க விஸ்வாசம் எப்போது டிவில ஒளிபரப்புவார்கள் என லட்சக்கணக்கான ரசிகர்கள் அவளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேட்ட படம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் 14 அன்னைக்கு சன் டிவில ஒளிபரப்புறாங்க. மேலும் மே 1 அஜித் பிறந்தநாளை முன்னிட்டு விஸ்வாசம் படம் ஒளிபரப்ப வாய்ப்புள்ளதாக ஒரு சில தகவல்கள் கசிந்திருக்கு. அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நிலையில அஜித் சாருடைய நேர்கொண்ட பார்வை படத்தின் தயாரிப்பாளர் ரசிகர்களுக்காக ஒரு மாசான ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். தல அஜித் சாருடைய நடிப்புல உருவாகியுள்ள நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தின் தயாரிப்பாளர் போனி கபூர் அஜித் சார பாலிவுட் திரைப்படத்துல நடிக்க அழைப்பு விடுத்திருக்காரு. மறைந்த நடிகை ஸ்ரீதேவியுடைய கணவர் போனி கபூர் தயாரிக்கும் நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தை தீரன் அதிகாரம் 1 இயக்குனர் H. வினோத் சார் டைரக்ஷன் பண்றாரு. ஹிந்தியில அமிதாப் பச்சன் சார் நடித்த பிங்க் திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ ரீமேக்கான இந்த படத்திற்கு நேர்கொண்ட பார்வை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துல அஜித் சாருடன் வித்யா பாலன், சாரதா ஸ்ரீநாத், அபிராமி வெங்கடாச்சலம், ஆண்ட்ரியா தரங், ரங்கராஜ் பாண்டே, அத்விக் ரவிச்சந்திரன், அர்ஜுன் சிதம்பரம், சுஜித், அஸ்வின் ராவ், டெல்லி கணேஷ் உள்ளிட்ட பல பிரபலங்களும் நடிச்சிருக்காங்களாம். யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கும் இந்த நேர்கொண்ட பார்வைக்கு நிரவிஷ் அவர்கள் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் பணிகள் முழுவதும் முடிந்து சென்னையும் திரும்பிட்டாங்க படக்குழு. சில காட்சிகளை பார்த்த மகிழ்ச்சியில தயாரிப்பாளர் போனி கபூர் ட்வீட் பண்ணியிருக்காரு. அவரது ட்வீட்ல நேர்கொண்ட பார்வை படத்தின் சில காட்சிகளை பார்த்தேன், ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கு. அஜித்தின் நடிப்பு அற்புதம். விரைவில் ஹிந்தி படத்துல நடிக்க அஜித் சார் ஒப்புக்கொள்வார் என நம்புறேன். 3 ஆக்ஷன் கதைகள் இருக்கு, ஏதேனும் ஒன்றுக்கு அவர் சம்மதம் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு ஒரு மாசான ட்வீட் ஒன்றை போட்டிருக்காரு. அதே போல தல அஜித் தமிழ் படங்களை தவிர்த்து வேறு மொழி படங்கள்ல நடிப்பது கிடையாது. அந்த வகையில் இவர் பாலிவுட்ல இணைவாரா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் இந்த நேர்கொண்ட பார்வை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கிற்கு பிறகு வேற எந்த அப்டேட்டுமே படத்துல இருந்து வெளியாகல. ஆனா முன்பு இந்த படத்தை ரிலீஸ் செய்ய இருந்த அதே தேதியில இந்த படத்தின் டீசரை ரிலீஸ் செய்ய போவதாக பேச்சுகளும் அடிபட்டு வருது. இந்த படத்துடைய டீசர் தல அஜித்தின் பிறந்த நாளான மே 1 தேதி வெளியாக அதிக வாய்ப்புள்ளதாகவே தெரியுது. அன்றைக்கு இந்த படத்துடைய டீசர் வெளியானா தல ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் தான் போங்க. அஜித் சார் பாலிவுட்ல இணைவாரா, அதே மாதிரி அஜித் சாருடைய பிறந்த நாளுக்கு நேர்கொண்ட பார்வை படத்துடைய டீசர் வெளியாகுமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. எவ்ரி ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை நாங்க போஸ்ட் பண்ணிடுவோம். நீங்க மறக்காம பாருங்க.